இந்திய தேசிய காங்கிரஸின் முதலாவது மாநாடு 1885 பம்பாயில் நடைபெற்றது இல்லையா? அதில் பல்வேறு சமயத்தை சார்ந்தவங்களும் பல்வேறு மதத்தை சார்ந்தவங்களும் அதில் இணைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 72 பேர். அதில் எந்தவித மொழி பாகுபாடு மத பாகுபாடு எதுவுமே இல்லை. எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமான ஒரே நோக்கம் இந்திய தேசிய இயக்கத்தை மிகப்பெரிய வலுவான இயக்கமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். அப்போது இதை தொடங்கணும் முடிவு பண்ணும்போது டிசம்பர் 28, 1885 தான் முதல் மீட்டிங் நடக்குது. இந்த டிசம்பர் மாதத்தை எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1600, அதுவும் டிசம்பர் மாதம். அப்போது இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட ஒவ்வொரு மாநாடும் ஆண்டோட இறுதியில் டிசம்பர் மாதம் நடக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இதன் மாதிரி முதல் மாநாடு அப்படிங்கிறது பம்பாயில் நடந்தது. அடுத்து இரண்டாவது மாநாடு கல்கட்டாவில் நடந்தது 1886. அதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கியிருந்தார். மூன்றாவது மாநாடு மெட்ராஸில் நடந்தது, நம்ம மெட்ராஸில். இதுக்கு பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் முதல்ல ஒரு இஸ்லாமியர் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தது இந்த 1887. அப்போது 3 மாநாடு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநாடுமே ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. சரி, இதில் நம்ம மிதவாதிகளோட காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது 1885 1905 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கு எவ்வளோ தூரம் லாயலாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது லாயலாக இருந்தாங்க. ஏன்னா தொடங்கினது யார்? பிரிட்டிஷ் இல்லையா? அதனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பயங்கர லாயலாக இருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கோரிக்கைகளை பிரிட்டிஷ் நிறைவேற்றிக்கிட்டே வராங்க. அதனால தான் பிரிட்டிஷ்க்கும் ஐஎன்சிக்கும் இருந்த பாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது இந்த 1905 காலகட்டம் வரைக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தை மிதவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாடரேட்ஸோட பீரியட் அப்படின்னு. இந்த 1906 அப்புறம் தான் போராட்டம் அப்படிங்கிறது தீவிர தேசியமாகுது. அதில் தான் இப்போ தன்னாட்சி, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு, அப்படி அதே மாதிரி நிறைய இயக்கங்கள் தொடங்க ஆரம்பிச்சது 1906 அப்புறம் தான். இந்த பீரியட் ஃப்ரம் 1970 to 1947 அப்படிங்கிறது காந்தியன் இயரா. ஏன்னா காந்தி மகாத்மா காந்தி 1915 இந்திய தேசத்திற்கு வந்ததுக்கு பின்ன தான் ஒட்டுமொத்த காங்கிரஸும் காந்தி தான் காங்கிரஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு போனதுனால 47 வரைக்கும் அவரோட தலைமையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. அதனால் இதை 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். 905 வரைக்கும் ஒரு பீரியட், 906 16 வரைக்கும் ஒரு பீரியட், 17 47 வரைக்கும் ஒரு பீரியட். சரியா? 3 விதமாக நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை படிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று மிதவாதிகளின் காலம் அப்படிங்கிறது. மிதவாதிகள் அப்படிங்கிறது மாடரேட்ஸாக இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா, த லீடிங் ஃபிகர்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் வர் ஏவோஹிம், WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபிரோஸ் ஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, பண்டிட் மதன் மோகன் மாலவியா, பக்ருதீன் தியாப்ஜி, அப்புறம் ஜஸ்டிஸ் ரானடே, MG ரானடே, அப்புறம் G சுப்ரமணியர். இவங்க எல்லாருமே முக்கியமான மாடரேட்ஸாக இருந்தாங்க. மிதவாத தேசியத்தை மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு லாயலாக இருந்த கூட்டம் இவங்க எல்லாருமே. அதில் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் இந்தியன் பர்கே அப்படிங்குவாங்க. அது எதனால் அப்படின்னா, இந்த பர்கே அப்படிங்கிறவர் ஒரு ஐரிஷ் ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அப்புறம் எல்லா விதத்துலையுமே சொல்லாற்றல், பேச்சாற்றல் எல்லாத்துலேயுமே பயங்கரமான இருந்த ஒரு ஆள். அதே மாதிரி நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்காருன்னு சொல்லி தான் இதில் முக்கியமான கொஸ்டின். இந்தியன் பர்கே யார் அப்படின்னா, அது நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிறவர் தான். சரியா? அப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பயங்கரமாக, அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படிங்கிறது பிரிட்டிஷோட முக்கியமான ரூலே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான். 1905 வங்கம், பே ஆஃப் பெங்கால் இருக்குல்லையே, அந்த பெங்காலில் 2 பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் வெஸ்ட்னு. ஈஸ்ட்டில் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸு, வெஸ்ட்டில் மெஜாரிட்டி ஹிந்து மெஜாரிட்டினா மைனாரிட்டி முஸ்லீம். அங்கே மெஜாரிட்டி முஸ்லீம் அப்படின்னா மைனாரிட்டி ஹிந்து. அப்போ 2 பேருக்கு பிரச்சனை வரும் இல்லையா? அதுக்காக பிரிக்கணும்னு நினச்சாங்க பிரிட்டிஷ். அதை எதிர்த்து பயங்கரமான போராட்டங்களை நடத்தின ஒரு ஆள் தான் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. அப்புறம் இவர் தொடங்கின அமைப்பு தான் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1876 டு அஜிடேட் பொலிட்டிக்கல் ரெஃபார்ம்ஸ், அரசியல் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதாக இந்த இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது, இந்திய கழகம் அப்படிங்கிறது. இது 1876 சுரேந்திரநாத் பானர்ஜியால் தொடங்கப்பட்டது. அப்புறம் ஹியர் கன்வென்ட் த இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் விச் மோஜ் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1886. அதாவது அது வரைக்கும் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இயங்கிட்டு இருந்தது 1883 அப்புறம் தான் 1886 எல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆகி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற பெயர் வந்தது நம்ம ஐஎன்சிக்கு. அப்புறம் இதில் முக்கியமான ஒருத்தர் தான் G சுப்ரமணிய ஐயர். இவர் தான் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறத தொடங்கினதில் இவருக்கு ஒரு பங்கு இருக்குது. இவர் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். அப்புறம் த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினது இவர் தான். சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கினது இவர் தான். இவர் தொடங்கின பத்திரிகைகள் தான் முக்கியமான பத்திரிகைகள். ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் ஹிந்து, சுதேசமித்ரன். ஹிந்து தொடங்கப்பட்டது 1878, சுதேசமித்ரன் தொடங்கப்பட்டது 1882. அப்புறம் இதில் இருந்த இன்னொரு முக்கியமான மிதவாதி தாதாபாய் நவ்ரோஜி, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறது இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படிங்கிறது. தென்னிந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு கேட்டால் S சுப்ரமணிய ஐயர். அதே இது கிராண்ட் வேர்ல்டு விமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் அருணா ஆசஃப் அலி. எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். ஹி இஸ் ரெகர்ட் அஸ் இந்தியாஸ் அன்அஃபிஷியல் அம்பாசிடர் இன் இங்கிலாந்தில் அதிகாரப்பூர்வமற்ற தூதராக இருந்தவர் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். அதாவது ஆங்கிலேயர்களான பிரிட்டானிய பொதுச்சபையின் முதல் நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏசியாவில் யார் அப்படின்னா, அது நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். அந்த அளவுக்கு மிக பெருமை பெற்ற ஒரு நபர். அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் தான் நம்ம மகாத்மா காந்தியோட
பொலிட்டிக்கல் குரு, அரசியல் குருவாக செயல்பட்டவர் இவர் தான். இவர் தொடங்கின அமைப்பு தான் 1905 டிசம்பர் மாதம் ஃபவுண்டட் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது, இந்திய பணியாளர் கழகத்தை நிறுவியதும் இவர் தான். அதாவது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இது 1905. இவங்க எல்லாமே மாடரேட்ஸ் தான். கொஞ்ச காலம் வரைக்கும் 1885 காலகட்டத்திலேருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஐஎன்சிக்கும் இருந்த நெருக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தது. காங்கிரஸோட மிதவாதிகளோட காலம் தான், அவங்க சொல்கிறதா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அது வரைக்கும் யாருமே தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க அதில் பெரிய அளவில் குரல் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் மாடரேட் சொல்கிறதா சரி அப்படின்னே போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த காலத்தை நம்ம மிதவாதின்னு சொல்கிறோம். பிரிட்டிஷோட ரூல்ஸை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காலம் 1885 1905 வரைக்கும். சரி, இவங்களோட மெயின் டிமாண்ட்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டசபையை இன்னும் விரிவுபடுத்தணும், அதில் சீர்திருத்தம் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியர்களை அதில் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஐசிஎஸ் எக்ஸாம், இப்போ யூபிஎஸ்சி இருக்க மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை இங்கிலாந்தில் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. எதனால்? அப்படி நடத்தினா மட்டும்தான் இந்தியர்கள் அதில் பங்கு கொள்ள முடியும், முக்கியமாக பிராமின்ஸ். அதனால் அப்புறம் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். நிர்வாகம் நீதியும் எப்போதுமே ஒரே இடத்துல இருந்ததுனாலே அது மிகப்பெரிய பிரச்சனை. நிர்வாகம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நீதி இருக்கக்கூடாது. நீதி இருந்தது அப்படின்னா அங்கே நீதி சரியானதாக இருக்காது. அதனால தான் ரெண்டையும் தனியாக பிரிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளில், அதாவது நமக்கு இங்கே இப்போ டயாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குன்னா அதுக்கு அதிகாரம் கொடுத்தா தான் அந்த நாடு மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடாக இருக்கும். உள்ளாட்சிகளுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னாலே, அங்கே பலம் இல்லை அப்படின்னாலே அந்த நாடு பெரிய அளவில் ஒரு ஜனநாயக நாடு நிற்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா. அதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சுருந்தாங்க மாடரேட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் லேண்ட் டேக்ஸ், லேண்ட் ரெவன்யூ, நில வருவாயை கொஞ்சம் கொஞ்சமாக வரியை குறைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதெல்லாம் வரி அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே விவசாயம் இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுறது? அதனால் அது கஷ்டம். அப்புறம் சால்ட் டேக்ஸு, சுகர் டியூட்டி, இதுக்கான வரியையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அத்தியாவசிய தேவைன்றது தான் கையில் எடுக்கிறாங்க பிரிட்டிஷ். அதெல்லாம் அதிகமான வரி வசூலிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பெண்டிங் அண்ட் ஆர்மி, அதாவது இராணுவத்துக்கு செலவு செய்யக்கூடிய செலவினங்களை குறைக்கணும். ஏன்னா இது என்னதான் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஆள்றதுக்கு தான் வந்திருக்கீங்களே தவிர இதோட ஒட்டுமொத்த செல்வ வளமே இந்திய தேச மக்களுக்கானது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணுறது, தாறுமாறாக செலவு பண்ணுறது, அது எங்களோட செல்வ வளத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட செலவினங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் சங்கங்களை அமைக்கக்கூடிய உரிமையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆர்டிகல் நம்பர் 90 இருக்கு இல்லையா. சரி, மாடரேட்ஸோட மெத்தட்ஸ் என்ன? பிரிட்டிஷ் மேலே என்ன சொன்னாலும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுட்டு இருந்த ஆட்கள் தான் மாடரேட்ஸ். உற்சாகத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் அவர்கள் இங்கிலாந்தை எதிர்நோக்கி இருந்தார். எந்த ஒரு விஷயம் வரணுன்னாலும் சரி, செய்யணுன்னாலும் சரி, அதுக்கு இங்கிலாந்தை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னால் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கோரிக்கை மனுக்கள் அளித்தல், தீர்மானம் போடுதல், கூட்டங்கள் நடத்துதல், துண்டு பிரச்சாரங்களை விநியோகித்தல், தூதுக்குழுக்கள் மூலம் பேச்சு நடத்தல் போன்ற வழிமுறைகளையே மிதவாதிகள் பின்பற்றினர். எதையுமே நேரடியாக அப்போஸ் பண்ணுறதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ பேம்ப்ளெட் கொடுக்குறது, இல்லை அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்க லீஃப்லெட்டு, இல்லை மெமரண்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க மாடரேட்ஸ். அவங்களை எதிர்க்கிறதுக்கான எந்த துணிவும் இல்லை அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அப்புறம் இவங்களோட அரசியல் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ அரசியல் அப்படிங்கிறது மனிதனுக்கானது மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களுக்குமானது அரசியல். ஆனால் இவங்களோட அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா, அதுவும் படித்த இளைஞர்களோட அந்த அரசியல் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அடித்தட்ட மக்களுக்கு கூட இவங்களோட அரசியல் சென்றடையலை மாடரேட்ஸோடது. ஏன்னா இவங்களோட மாடரேட்ஸோட அரசியல் என்ன? ஆங்கிலேயர்களுக்கு லாயலாக போகிறது இல்லையா, அது அப்புறம் அந்த அரசியல் எப்படி கிராம மக்களுக்கு போய் சென்றடையும்? அதனால் அது பெரிய அளவில் சென்றடையலை. இவங்களோட குறிக்கோள் என்னென்ன? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்ககிட்ட கேட்டு நமக்குன்னு ஒரு தன்னாட்சியை நிறுவனம். ஆனால் அதெல்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்குமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நம்ம மாடரேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பிரிட்டிஷ்கே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஆகா, நம்ம தொடங்கின அமைப்பு நமக்கு இவ்வளவு சாதகமாக அமையும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஐஎன்சிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் 1886 கல்கட்டா காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது பிரிட்டிஷோட ஆளுநராக இருந்த அப்போது லார்ட் டஃப்ரின் இங்கே ஒட்டுமொத்த இந்தியன் நேஷனல் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களே, அவங்களுக்குலாம் டீ பார்ட்டியே கொடுத்துருந்தார். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ்க்கும் ஐஎன்சிக்குமான நெருக்கம். ஏன்னா இப்போ ஒருவேளை ஐஎன்சி தொடக்கத்திலே பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க டீ பார்ட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. ஆனால் அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கமான தொடர்பில் இருந்துருக்காங்க. அப்புறம் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஹேட் ஆல்சோ அட்டெண்டட் காங்கிரஸ் செஷன்ஸ். பிரிட்டிஷோட அரசாங்க அதிகாரிகளே காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கு. காங்கிரஸ் கோரிக்கைகள் அதிகரிக்க அரசாங்கம் அதற்கு எதிராக திரும்பியது. முஸ்லீம்களை காங்கிரஸிலிருந்து விலகி இருக்குமாறு ஊக்குவித்தது. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பிக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பிரிட்டிஷ்க்கு புரியுது, இவங்களை நம்ம ரொம்ப நாளைக்கு இவங்களை ஏமாற்றி இவங்களை நம்ம கூடவே லாயலாக வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முஸ்லீம்களை எப்போதுமே இவங்ககிட்ட நீங்கள் தனியாகவே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது முக்கியமான பிரச்சனை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்தது.
இதில் இந்த மாடரேட் பீரியடில் அவங்களோட மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னா 1892 கொண்டு வந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் தான் 1892. அதில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. அரசியல் சபை இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ்னு ஒரு டேர்மை இன்க்ளூட் பண்ணி அதில் சில இந்தியர்களுக்கு வழிவகை செஞ்சுருந்தாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இவங்களோட முக்கியமான சாதனைகள்லாம் என்ன அப்படின்னா இவங்களோட போராட்டம் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப அமைதியான வழியில் இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போது அங்கங்கே கூட்டம் போடுறாங்க, மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வுனா என்னென்னு தெரியுது, ஆங்கிலேயர்கள்னால் யார், இங்கே அரசியல் என்ன, எப்படி பண்ணணும், இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிய விரும்புது. அதே மாதிரி டெமோக்ரஸி, சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பிரபலப்படுத்துகிறாங்க. முதல்ல நம்ம ஆளுகளுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் விழிப்புணர்வு படுத்தினது நம்ம ஐஎன்சி வந்ததுக்கப்புறம் தான். அதாவது மாடரேட்ஸோட முக்கியமான வேலையெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இந்த பிரிட்டிஷார் எவ்வாறு இந்தியர்களை சுரண்டுகிறார்கள் என்று அவர்கள் மக்களுக்கு புரிய வைத்தனர். தாதாபாய் நவரோஜி எழுதிய இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை விளக்கியிருந்தார். இந்தியாவின் செல்வம் எந்தெந்த வழிகளில் இங்கிலாந்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது என்பதை பட்டியலிட்டு காட்டினார். ஊதியங்கள், சேமிப்பு, ஓய்வூதியங்கள், இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் படைகளுக்கான செலவினங்கள், பிரிட்டிஷ் வணிக நிறுவனங்களின் லாபம் என்பதை அந்த பட்டியலில் அடக்கியிருந்தன. இதை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வெல்பி குழுவை நியமித்தது. அதில் முதல் இந்திய நபராக தாதாபாய் நவரோஜி நியமிக்கப்பட்டார். அதாவது நம்ம நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது எந்தெந்த வழியிலெல்லாம் நம்மளை சுரண்டி சம்பாரித்து அது அவங்களோட நாட்டுக்கு போகுது அப்படிங்கிறது தான் அவர் ஒரு புக்காகவே எழுதியிருந்தார். பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கு. அதில் தான் ட்ரெயின் வெல்த் தியரி அப்படின்னு சொல்கிறது, செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடை சொல்லியிருந்தார். நம்மளோட பணம் எப்படியெல்லாம் போகுது, பிரிட்டிஷ்காரங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளமாக போகுது, அப்புறம் அவங்களோட நம்ம சேமிப்பாக போகுது, அப்புறம் பென்ஷன் கொடுக்குறோம் அதுவும் போகுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷோட சோல்ஜர்ஸ்க்கு அதுவும் செலவினங்கள் போகுது. அதே முதல்ல பிரிட்டிஷ்லேருந்து வந்த இங்கே வணிக நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொண்டு போடிய லாபம் இப்படின்னு எல்லாமே அந்த பட்டியலில் இருக்கார் தாதாபாய் நவரோஜி. அப்போ இதெல்லாம் மக்கள் படிக்கும்போது தான் இங்கே பிரச்சனை என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு பிரிட்டிஷ் ஒரு கண்தோட மாதிரி தான் ஒரு கமிஷனே ஃபார்ம் பண்ணுறாங்க, அதான் வெல்பி கமிஷன். அதில் முதல் உறுப்பினராக தாதாபாய் நவரோஜி தான் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு, ஏதாவது நடக்குமானா ஒன்றும் கிடையாது. அப்புறம் ரானடே, கோகலே போன்ற சில மிதவாதிகள் சமூக சீர்திருத்தங்களிலும் கவனம் செலுத்தினர். குழந்தை திருமணம், விதவைகளின் அவலம் போன்றவற்றை அவர்கள் எதிர்த்தனர். அதை நம்ம விதோ ரீமேரேஜ் ரெஃபார்ம் ஆக்ட் 1856, அப்புறம் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட், திருமண வயது சட்டம் 1860, இந்த மாதிரி சமய சீர்திருத்தங்களும் அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு கோகலே, எப்ஜே ரானடே போன்ற ஆட்கள்லாம் அதுவும் நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஓரளவுக்கு அதுவும் மிதவாதிகளோட சாதனைகளில் ஒன்று தான். சரியா, இதுதான் மிதவாதிகளோட காலம் அப்படிங்கிறது. ரொம்ப அமைதியான காலமாக இருந்தது. பிரிட்டிஷ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த பீரியட் தான் இந்த மாடரேட்டோட பீரியட் அப்படிங்கிறது. சரிங்களா, இதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஃபேஸு. அதுதான் கொஞ்சம் பயங்கரமான காலகட்டமாக இருந்தது. சரிங்களா, ஓகே. நம்மளோட புதுயுகம் அகாடமியோட டெலகிராம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே போட்டுட்ருக்குறோம். ஒரு நாள் விடாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு வெகு தூரம் இல்லாமல் அசால்ட்டாக நம்ம கையில் கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கான வெற்றி சீக்கிரமே நம்ம கையில் கிடைக்கும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.